அனைத்து டியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7/10/2024 1 மணி ஷோக்கான இன்றைக்கி ரிசல்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 063. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் 063ல் 0வும் 3ஆம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 395 கொடுத்துருந்தோம், 3ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 0 கொடுத்துருந்தா 0வும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 2 நம்பர் 1 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்தது 6 மணி ஷோவில் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 347. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா. அதுவும் போக பாக்ஸ் நம்பர்லையும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 1 மணி ஷோவில் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் வச்சு கொடுத்துருப்பான். இதில் 3ஆம் நம்பரும் 0வும் பாஸ் ஆகிருக்கு. 0-3 எப்படி போட்டிருந்தாலும் 0-3 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பர்லேயும். அடுத்தது 6ஆம் நம்பரில் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா 6 மணி ஷோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 977. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அதுவும் போக டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் போர்டு நம்பரில் 7ஆம் நம்பர் தான் வரும் நம்ம கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் நம்பரில் 77 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. எப்படி நீங்கள் மாற்றி போட்டிருந்தாலும் 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங். 1 மணி ஷோலையும் 8 மணி ஷோலையும் 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 8/10/2024 டியர். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோக்கோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2, 8, 5. ஏ போர்டில் 2ஆம் நம்பர், பி போர்டில் 8ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5ஆம் நம்பர் போது 7ஆம் நம்பர், அதாவது 2, 8, 5 இல்லைன்னா 2, 8, 7. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னு வைங்க 2, 8, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 7, 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, 8, 2, 7, 2, 8. அடுத்தது 8, 2, 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, 5, 2. இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னு வைங்க, அதாவது 2, 8, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 2, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 2, 7, 7, 2, 8. இந்த மாதிரி இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து இதே ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னு வைங்க, ஏபி போர்டில் 2, 8, 8, 2. பிசி போர்டில் 8, 5, 5, 8. ஏசி போர்டில் 2, 5, 5, 2. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் போது 7ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னு வைங்க. பிசி போர்டில் 8, 5. அதே மாதிரி 8, 7, 7, 8. ஏசி போர்டில் 2, 5, 2, 7. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். முயற்சி பண்ணி பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். 6 மணி ஷோவில் நம்மளுடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் 9ஆம் நம்பர், பி போர்டில் 4ஆம் நம்பர், சி போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதாவது பி போர்டில் 4ஆம் நம்பர் போது 3ஆம் நம்பர் வரல நண்பா, அதாவது 948 இல்லைன்னா 938 இல்லை. அதாவது இதே நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா 948. அடுத்து பார்த்தீங்கன்னா 984, 849, 894, 498, 489. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் போட்டிங்கன்னா அதாவது 938, அடுத்து 983, அடுத்து 839, 893. அடுத்து பார்த்தீங்கன்னா 398, 389. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. இதை நீங்கள் ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னாங்க ஏபி போர்டில் 94, 49. பிசி போர்டில் 48, 84. அடுத்து ஏசி போர்டில் 98, 89. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பி போர்டில் 3ஆம் நம்பர் போது 4ஆம் நம்பர் வச்சுங்க வைங்க, அதாவது 93, 39. பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 38, 83. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. 8 மணி ஷோவில் நம்மளுடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 7, 2, 0. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் 7ஆம் நம்பர் போது 6ஆம் நம்பர் வச்சு இது பண்ணலாம். அதாவது 720 இல்லைன்னா 620. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணி வைங்க 720, 702. அடுத்து 027, 072. அடுத்தது 270, 207. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் போது 7ஆம் நம்பர் வச்சிங்கன்னா 620. அடுத்து பார்த்தீங்கன்னா 602. அடுத்து பார்த்தீங்கன்னா 026, 062. அடுத்து 260, 206. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னா வைங்க 72, 27. அடுத்தது 20, 02. ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 7, 0, 07. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஏ போர்டில் கொடுத்தீங்கன்னா வைங்க, அதாவது 6, 2, 2, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் 7, 0. இப்போ பார்த்தீங்கன்னா 6, 0, 0, 6. சிங்கிள் போர்டு நம்பர் 6ஆம் நம்பர் வச்சு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலும் சரி, பி போர்டிலும் சரி, சி போர்டிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் தான்.
முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா, வின்னிங் வரலாம் நண்பா. நம்ம போன டைம் பார்த்தது 7ஆம் தேதி பார்த்தோம்னா இதில் 1 மணி சோல் 2 நம்பர் வின் ஆயிருக்கு, 8 மணி சோல் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வின் ஆயிருக்கு. முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நண்பா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா.